ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, உன்னுடைய மனதில் இருக்கும் ஒரு ஏக்கத்தை நான் சொல்லட்டா? உன் மனதில் இருக்கும் பெரிய ஏக்கம், அதை சொல்கிறேன். அதற்கு பிறகு நடக்கும் சில விஷயத்தை உண்மையாகவே சொல்கிறேன். தங்கமே, வாழ்க்கையில் நிறைய இடத்தில் நானும் முயற்சி செய்கிறேன். ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் நான் முயற்சி செய்யும் அளவுக்கு எந்த ஒரு அற்புதமும் நடக்கவே இல்லை. என்னுடைய வாழ்க்கையில் அற்புதங்கள் எப்பொழுது நடக்கும் என்று நானும் ஒவ்வொரு நாளும் ஓடிக்கொண்டே இருக்கிறேன். அந்த அற்புதங்கள் எல்லாம் எப்பொழுது என் வாழ்க்கையில் நடக்கும்? தேவையே இல்லாமல் கவலைகள் மட்டுமே வருகிறது. என்னுடைய வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இன்று நல்லது நடக்கும், நாளை நல்லது நடக்கும் என்ற ஒரு ஆசை இருக்கிறது. ஆனால் அது உண்மையாக நடக்குமா என்று கேட்டால் தெரியவே இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் என் மனம் சொல்லும், நீ பார், உனக்கு இன்னைக்கு நல்லது நடந்துடும், நீ பார், இன்னைக்கு அற்புதம் நடந்துடும் சொல்லும். ஆனால் என் வாழ்க்கையில் நடந்ததே இல்லை. என்னுடைய முயற்சிகள் வீணாக போகிறது. என்னுடைய வாழ்க்கையில் ஆசைகள் உடைந்து போகிறது. மகிழ்ச்சியோ சந்தோஷமோ இது எதையும் நான் பார்த்ததும் இல்லை. எனக்கு என்னுடைய வாழ்க்கை எதை நோக்கி தான் பயணிக்கிறது என்று மிகப்பெரிய ஒரு கவலை உன் மனதுக்குள் இருக்கிறது. தங்கமே, நீ அழுவது வேண்டாம். உன்னுடைய வாழ்க்கையை திசை மாற்றி அழகான ஒரு பாதைக்குள் அமைக்கத்தானே அம்மா நான் வந்திருக்கிறேன். நிறைய நேரத்தில், நிறைய பொழுதுகளில், நிறைய கவலைகளோடு நீ இருக்கிறாய். உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு அப்பாவாக இருந்து ஒவ்வொரு விஷயத்திலேயும் உன்னை ஒரு சிறப்பான பாதையில் அமைத்து கொடுக்க நான் எல்லா விதத்திலும் மிகப்பெரிய ஒரு அற்புதத்தை செய்ய உதவியாக என்றுமே இருப்பேன். காலம் முழுக்கவும் கண்ணீர், வலி, வேதனை என்பதிலேயே இருக்கிறாய். ஆனால் இதற்கு பிறகு கண்ணீர், வலி, வேதனை இது இருக்காது. இப்படி சொல்கிறீர்கள். நான் தான் என் வாழ்க்கையில் ஏகப்பட்ட மர்ம முடிச்சுகளிலேயே இருக்கிறேனே. எனக்கு எப்படி என்னுடைய வாழ்க்கையில் கஷ்டங்கள் நீங்கும் என்று தெரியாமலேயே மிகப்பெரிய ஒரு பயத்திலேயோ இல்லை ஒரு கவலையிலேயோ இருக்கிறேனே. என் வாழ்க்கையில் எப்படி கவலைகள் அனைத்தும் நீங்கும்? நியாயமாக எதுவாக இருந்தாலும் பேசுங்களேன் என்று நீ சொல்லலாம். தங்கப்பிள்ளையே, உன் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் எல்லா விஷயத்திலேயும் மர்ம முடிச்சுகள் இருக்கிறது தான். ஆனால் இந்த மர்ம முடிச்சுகள் அனைத்தும் கவிழும் நேரம் வந்துவிட்டது. நிறைய பேர் அடிக்கடி ஒவ்வொரு விதமான திட்டங்களையும் ஒவ்வொரு விதமான பாரங்களையும் போட்டிருக்கலாம். நிறைய வலி, வேதனைகள் என்று மிகப்பெரிய ஒரு விஷயத்தையும் உன்னுடைய வாழ்க்கையில் கொண்டு வந்திருக்கலாம். புரிந்ததா? ஆனால் இதற்கு பிறகு வாழ்க்கையில் உன்னுடைய வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் வராமல் நான் பார்த்து கொள்கிறேன். கஷ்டங்களும் நஷ்டங்களும் இருக்கத்தான் செய்தது. ஆனால் இதற்கு பிறகு உன் வாழ்க்கையில் எப்படி இல்லாமல் ஆக்கலாம், எப்படி உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு பொழுதும் எல்லா விஷயத்திலேயும் உன்னுடைய வாழ்க்கையில் நீ பட்டு கொண்டு இருக்கும் அனைத்து விதமான காயங்களையும் நீக்குவேன். இதுவரைக்கும் உன்னுடைய வாழ்க்கையில் எது வேண்டுமானாலும் நடக்காமல் உன்னை கஷ்டப்படுத்தியிருக்கலாம். உன்னை ஒவ்வொரு நாளும் நரகத்தில் தள்ளியிருக்கலாம். நீ அதை வைத்து எதையும் தீர்மானித்து விட்டு இதுதான் வாழ்க்கை, இப்படிதான் இருக்கும் என்று நீயும் தீர்மானித்து விடக்கூடாது. உன்னை சுற்றி இருப்பவர்களும் தீர்மானித்து விடக்கூடாது. ஏனென்றால் அவ்வளவுக்கு அதிகமான நன்மைகளான வாழ்க்கையை அனுபவிக்கப் போகிறாய். இது சிரிப்பதற்கான விஷயமோ இல்லை, நான் இதை உனக்காக இப்பொழுது நீ அழுகிறாய் என்பதற்காக ஒரு பொய்யான ஒரு வாக்கை கொடுக்கிறேன் என்பதற்காகவோ கிடையாது. உன்னுடைய வாழ்க்கையில் எது நடக்குமோ அது மட்டுமே உன் செவிக்கு வந்து சேரும். அது உன்னுடைய வாழ்க்கையில் ஒன்று நடக்கப் போகிறது என்றால் அது எப்படி வேண்டுமானாலும் நடக்கும். ஒரு சொடக்கு போடும் நேரத்தில் கூட
உன்னுடைய வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் மாறும். அழகான நிறைய தருணங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்க இருக்கும் பொழுது நீ எதற்காக தேவையில்லாத வலி வேதனைகளை நினைத்து கவலைப்பட வேண்டும்? சுவாரஸ்யத்தை மட்டுமே வைத்து கொள்ளுங்கள். அழகான விஷயத்தை மட்டுமே வைத்து கொள்ளுங்கள். தேவைப்படும் ஒவ்வொன்றையும் அழகானதாகவும் அற்புதமானதாகவும் வைத்து கொள்ளுங்கள். நீங்களும் உங்கள் குடும்பத்தில் இருக்கும் ஒவ்வொரு நபர்களும் என்னுடைய பக்தர்கள். நிச்சயமாக நான் உங்களை பெரிய அளவில் சாதிக்க வைப்பேன். பெரிய அளவில் அற்புதமாகவும் அதிசயமாகவும் கொண்டு வருவேன். தேவைப்படும் ஒவ்வொன்றுக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் வெற்றியாகவே இருக்கலாம். தேவை என்பதற்கு மட்டும் கவலைப்பட்டு யோசித்து இதை செய்யலாமா அதை செய்யலாமா என்று யோசியுங்கள். அதை விட்டுவிட்டு எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒன்றுக்கு கவலைப்பட்டு உங்களுடைய வாழ்க்கையை நீங்களே இன்னும் 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 கஷ்டப்படுத்தாதீர்கள். சந்தோஷத்தை பார்க்க போகும் உங்களுடைய வாழ்க்கைக்கு எதற்கு கஷ்டம்? சந்தோஷத்தை பார்க்க போகும் உங்களுடைய வாழ்க்கைக்கு எதற்கு கஷ்டம்? கஷ்டத்திற்கான அவசியங்கள் யாது? நான் இருக்கிறேன். ஒவ்வொரு விஷயத்திலேயும் உங்களை அழகாக மாற்ற, அற்புதமாக மாற்ற. இன்பத்தோடு வாழுங்கள். எப்பொழுதும் உங்கள் கூட நான் இருப்பேன். கவலைகளை மறந்து இன்பத்தோடு இருக்க உங்களுக்கான அனைத்து ஏற்பாடுகளையும் செய்வேன். உங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொன்றையும் சீரும் சிறப்புமாக அழகாகவும் அற்புதமானதாகவும் மாற்றுவேன். எதிர்காலம் 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 என்பதை நினைத்து 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 கவலைப்படாமல் நம் வாழ்க்கைக்கு நாம் தான் அனைத்தும் முக்கியமாக இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கைக்கு அனைத்தும் நாம் அற்புதமாகவே செய்வோமே என்ற நம்பிக்கையோடு துவங்குங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொன்றுக்கும் நான் துணையாகவும் மிகப்பெரிய அளவில் உன்னை சாதிக்க வைக்கும் தெய்வமாகவும் இருந்து உன்னை பெரிய அளவில் நல்லபடியாக ஒவ்வொன்றையும் நடத்தி கொடுத்து உன்னை தலைநிமிர வைப்பேன். இதுவே என்னுடைய ஆசை. இதுவே என்னுடைய முடிவாகும். புரிந்ததா? நம்பிக்கையோடு என்னை வணங்குகிறீர்கள். உங்களுக்கு எப்படி நான் துரோகத்தை செய்வேன்? உங்களுடைய வாழ்க்கையில் எப்படி நான் கஷ்டத்தை வந்து திணிப்பேன்? கஷ்டத்திற்கோ இல்லை மற்ற விஷயங்களுக்கோ எதற்கும் கவலை இல்லாமல் இருந்தால் போதும். நன்மைகள் உங்களை வந்து சாதாரணமாகவே சேரும். நீங்கள் ஏதேதோ போட்டு குழப்புவதை விட அமைதியாக இருந்தால் எல்லாமும் அழகாகவே நடக்கும். நிம்மதியோடு இரு. உனக்கு என்றும் துணையும் பாதுகாப்பும் இந்த சாய். ஓம் சாய்ராம்.